20th question. If summation an z power n and summation bn z power n have radii of convergence r1 and r2, then the radius of convergence of summation an into bn into z power n is option A r1 into r2, option B at most r1 into r2, option C at least r1 into r2, option D r1 plus r2. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி எக்ஸாம் 2019 பேட்ச்ல கேட்டாங்க. இந்த கொஸ்டினோட ஆன்சர் ஆப்ஷன் சி அட்லீஸ்ட் r1 and r2 into r2 தான் கரெக்ட் ஆன்சர். அதாவது இந்த ரெண்டு சமேஷனுக்கும் நமக்கு ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொடுத்துறதுக்கு r1 அண்ட் செகண்ட் கொடுத்துறதுக்கு ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் r2. ரெண்டுமே சேர்த்து கொடுத்ததுனால ரேடியஸோட ப்ளூரல் ஃபார்ம் ரேடியைன்னு அர்த்தம். ஸோ r1 ஃபர்ஸ்ட் சீரிஸ்க்கும் r2 வந்து செகண்ட் சீரிஸ்க்குமான ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸா இருந்துச்சு அப்படின்னா அந்த ரெண்டோட கோஎஃபிஷியன்ட்ஸ் இருக்கு, அதோட மல்டிபிகேஷன் வர்ற அந்த சீரிஸ் an into bn into z power n இந்த சீரிஸ்க்கு என்ன வந்து நமக்கு ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்காங்க. இந்த கொஸ்டினோட ஆன்சர் அட்லீஸ்ட் r1 and r2, மினிமம் r1 into r2 ஆன்சர் கிடைக்கும் அப்படின்றத ஐடியா. அதை விட அதிகமாக இருக்க சான்ஸ் இருக்கு. அதான் மீனிங் வந்து அட்லீஸ்ட் r1 into r2. இந்த ஆன்சர் எப்படி வந்துன்றதை இப்போ பார்க்கலாம். ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ்னாலே டக்குன்னு நம்மளுக்கு ஞாபகம் வருது லிமிட் ஆஃப் தி சீக்வன்ஸ். லிமிட் எப்படி எழுதிக்கலாம்? 1 by ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ். இல்ல ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் ரெசிப்ரோக்கல் ஆஃப் தி லிமிட்னு எழுதிக்கலாம். அப்ப இங்க கொடுத்துருக்க ரெண்டு சீரிஸ்க்கு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் சீரிஸ்க்கு நம்மளுக்கு எப்படி கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் சீரிஸ்க்கு L1 லிமிட் இருந்ததுன்னா 1 by r1ன்றது ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் சீரிஸ். அடுத்த செகண்ட் சீரிஸ்க்கு பாத்தீங்கன்னா L2ன்றது லிமிட்டா இருந்ததுன்னா அதோட ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் செகண்ட் சீரிஸ் வருது. நம்ம இந்த ஃபார்முலாவும் போடலாம். நம்ம இங்க z பவர் n கொடுத்துருக்கறதுனால நம்ம இங்க வந்து ரூட் டெஸ்ட் ஃபார்முலா எழுதிருக்கோம். அவ்வளவுதான் லிமிட்டுக்கு. இல்லைன்னா நீங்க நார்மலா எழுதுற n+1 term divided by nth term அந்த ஃபார்முலாவும் நீங்க போடலாம். எல்னாலே நம்ம வந்து எப்படி போடுவோம்? n+1 term divided by nth term இந்த ஃபார்முலாவும் போடலாம். இங்க வந்து நமக்கு ரூட் டெஸ்ட் அப்ளை பண்ற மாதிரி வந்திருக்கனால லிமிட் வந்து இங்க எப்படி வரும் அப்படின்னா mod an whole power 1 by n வரும். சோ அப்படி போடும்போது an பவர் 1 by n இந்த ரெண்டு ஃபார்முலாவும் நமக்கு லிமிட்டோட வேல்யூ. லிமிட் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் நம்ம எப்படி எழுதலாம்? 1 by லிமிட் போட்டுக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் சீரிஸோடது L1 இருந்துச்சு அப்படின்னா அதோட ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் R1 எப்படி எழுதலாம்? L1 is equal to 1 by R1 is equal to limit an power 1 by n. Similarly செகண்ட் சீரிஸ்க்கு L2ன்றது லிமிட்டா இருந்தது, R2ன்றது ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸா இருந்துச்சு அப்படின்னா செகண்ட் சீரிஸ்ல லிமிட் mod bn power 1 by n எழுதிக்கலாம். இப்ப கொடுத்துருக்கிறது நம்ம எது கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் ஆஃப் அந்த ப்ராடக்ட் வேல்யூ இருக்கு. அப்ப r is ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் ஆஃப் அந்த ப்ராடக்ட் an into bn into z power n னா எப்படி எழுதலாம்? நம்ம கொடுத்துருக்க ஃபார்முலா படி Lன்றது 1 by r இருந்துச்சு அப்படின்னா அப்ப லிமிட் இங்க rன்றது ப்ராடக்ட். சோ ப்ராடக்ட்னாக்க இங்க எப்படி வருது? லிமிட் mod an into bn. சோ an into bn power 1 by n. அப்ப an power 1 by n, bn power 1 by n. அப்ப an power 1 by n க்கு லிமிட் அப்ளை பண்ணும்போது 1 by r1, இதுக்கு bn க்கு அப்ளை பண்ணும்போது 1 by r2. அப்ப 1 by r is equal to 1 by r is equal to 1 by r1 into 1 by r2 வரதுனால ஆன்சர் r is equal to r1 into r2. லிமிட்னாலே நமக்கு என்ன அர்த்தம்? லிமிட் சுப்ரீமம் அண்ட் லிமிட் இன்ஃபிமம் ரெண்டுமே சேம். சோ r is equal to மேக்ஸிமம் நமக்கு கண்டிப்பா மினிமம் நமக்கு என்ன கிடைக்கலாம்? அட்லீஸ்ட் r1 into r2ன்றது கிடைக்கும். சோ ஆன்சர் r is equal to r1 into r2ன்றது கிடைக்கும். லிமிட்லயே நமக்கு மேக்ஸிமம் அண்ட் மினிமம் வரதுனால மினிமம் r1 into r2ல இருந்து ஆரம்பிக்கும்ன்றது ஐடியா நமக்கு. சோ அப்படி பாத்தீங்கன்னா r is equal to r1 into r2 அட்லீஸ்ட் r1 r2ன்றது நமக்கு கரெக்ட் ஆன்சர்.